நீட்டுக்கு எதிராக இவர்கள் கிளம்பியதுக்கு காரணம் என்ன? இவர்களுக்கு மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து கொட்டோ என்று கொட்டக்கூடிய அந்த பணம் நின்று போகிறது என்பதுதான். திமுகவை பொறுத்தவரையில் எந்த ஒரு திட்டத்தை சொன்னாலும் ஒரு திட்டத்தை அவர்கள் முன்வைத்தால் அதன் மூலம் அவர்கள் லாபம் அடைய போகிறார்கள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு திட்டத்தை அவர்கள் எதிர்த்தால் ஐயோ இதன் மூலம் நமக்கு இழப்பு நேர்ந்து விடுமே என்கிற கவலையில் இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்பதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். எந்த அப்படி திமுக மேல விமர்சனங்கள் வைக்கிறீங்க, திமுக நல்லதே செய்யலையா? அதெல்லாம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா இந்த ஒரு நேர்காணல் தான் நடக்குது. சும்மான பிராண்டு மாதிரி வச்சுக்கின்னு பேசின்னு ஊரை ஏமாற்றக்கூடாது. பெரியாருடைய மிக முக்கியமான கொள்கைகளை ஒன்று சாதி மறுப்பு தானே. உங்க ஆட்சி காலத்தில் தானே சாதி கொடி கட்டி பறக்குது. ஒரு வேங்கை வயல்ல வந்து இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான காவல்துறை ஆச்சா? கண்டுபிடிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? உள்ளுக்குள்ள ரொம்ப போகாது. இவ்வளவு நேரம் பாருங்க, உணர்ச்சிவசப்படாம உங்களாண்ட ரொம்ப மென்மையாக இந்த நேர்காணல் வந்தேன். இந்த திமுகவினுடைய சமீபத்தில் காலனிங்கிற பேரை வந்து நீக்கம் செஞ்சிருக்காங்க. இது மாதிரி வேலைகள் தான் ஏன் செய்வாங்க? ஏன் காலனின்ற பேரை தீர்த்து விட்டாலே இங்க கேவலம் இன்று வரையிலும் வந்து ஒரு பொது சுடுகாடு இருக்காயா? நீங்களே முதல்ல வந்தா ஒருத்தன் வேட்பாளரா நிக்க வைக்கிறதா என்ன கேள்வி கேட்பீங்க? எந்த தொகுதி நீங்க? சிவகங்கை தொகுதியிலேருந்து வந்திருக்கீங்க. அப்படியா? சிவகங்கை தொகுதியில இருந்து வந்திருக்கீங்க. நீங்க என்ன ஜாதி? சிவகங்கை தொகுதியில் உள்ள பெரும்பான்மை ஜாதியா நீங்க? அதான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்ன? பணம் எவ்வளவு செலவு பண்ணுவேன்? இதை தவிர நீ ஒழுக்கமானவனா, நீ நேர்மையானவனா? எல்லா கட்சியும் அதான் நான் சொல்றேன். ஒரு நாளும் சமூக நீதி. உன்னிடம் என்ன சமூக நீதி இருக்கு? ஒருவருக்கு பிறகு வாரிசாக பிராமணன் வந்து வரலாம். பிராமணனுக்கு அடுத்து இன்னொரு பிராமணன் தான் வாரிசாக வருவான். சங்கர மடத்துல திமுக கழகம் ஒன்றும் சங்கர மடம் இல்லை என்று சொன்னவர் கலைஞர். இன்ன வரைக்கும் நீங்க திமுக கழகம் தான் சங்கர மடமா இருக்கு இல்லையா? கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி. இப்படிதான் போது. அதையும் மானமற்ற மனிதர்கள் ஏத்துக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு பேர் சுயமரியாதை இயக்கமா? இதை சுயமரியாதைக்கும் உங்களுக்கு சம்பந்தம் உண்டா? அப்படி என்றால் எப்படியாவது காலை கழுவி குடித்தாவது பதவியில் இருக்க வேண்டும், பணத்தை பெருக்க வேண்டும், சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு மேல என்னையா இருக்கு உங்களிடம் கொள்கை? கொள்கை மேல இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறீங்க, திட்டங்களாவும் அவங்க நல்லதே செய்யலாம். அததான் நான் சொல்ல வருது. அது வந்து திட்டங்கள்னு நீங்க பார்த்தா, இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து 50 கோடி ரூபாய் ஒரு மாத வருமானம் வருது ஆச்சா? 50 கோடி வருதியா? அந்த 50 கோடி மாத வருமானத்துல உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல அள்ளி கொடுக்குறீங்க, மனைவி கொடுக்குறீங்க, நீங்களும் வசதியா இருக்கீங்க. அப்படி இருக்கிற பொழுதும் பணம் ஏறாம ஒரு 10 பிச்சைக்காரனுக்கு போடுவாங்க இல்லையா? 10 ஏழை பழகி கொடுப்பீங்க, 10 பேரை படிக்க வைப்பீங்க. ஏன்னா நிறைய பணம் இருக்க அது செய்றீங்கல்ல. அதை தாண்டி தனிப்பட்ட வகையில உங்களுக்கு திமுக மேல இந்த விமர்சனம்? எனக்கு வந்து பெரிய விமர்சனம் வந்து திமுக கழகம் என்கிற கட்சியின் மீது கிடையவே கிடையாது. எத்தனையோ கட்சிகள், அது ஒரு கட்சி. அது ஒரு காலகட்டத்தில் அது வந்து தேவையாக இருந்தது அரசியலுக்கு. புரிகிறதா? அது வந்து ஒரு பிராமண ஆதிக்கம் பெரிசாக இருந்த பொழுது, எல்லா உயர் பதவிகளிலும் பிராமணர்களே இருந்த பொழுது, அதை எதிர்த்து ஒரு கலக கொடியை பெரியார் பிடிச்சார். இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முயன்று அவர்கள் அதில் தொடர்ந்து ஈடுபட்டார்கள். ஒரு கட்டத்தில் அது தேவைப்பட்டது. ஏழை எளிய மக்கள் அனைவர் பக்கமும் அவர்கள் பார்வையை செலுத்தினார்கள். மேட்டுக்குடி மக்களாக இருந்து ஏழை எளிய மக்கள் வரையிலும் வந்து அரசியல் திரும்பிச்சு. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்ததை நான் மறுக்கல.